ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க புதிய வரிமுறை குறித்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஜனாதிபதியினால் குழு நியமனம். அமெரிக்கா விதித்துள்ள 44% வரி என்பது வெறும் வர்த்தக பிரச்சினை மட்டுமல்ல, இது ஒரு விழிப்புணர்வுக்கான அழைப்பாகும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ஜெர்மன் ஆசிய பசிபிக் வர்த்தக சங்கத்தின் வருடாந்த கூட்டத்தில் கௌரவ அதிதியாக கலந்து கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய. போத்தல் குடிநீருக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயம் செய்யும் வர்த்தமானி அறிவித்தல். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உத்தரவு நாளை. உள்நாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள புதிய பரஸ்பர வரியினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் குறித்து ஆழமான ஆய்வு மேற்கொண்டு அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குழு ஒன்றை நியமித்துள்ளார். அதன்படி நிதி அமைச்சின் செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர், இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர், இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர், வெளியுறவு அமைச்சர், பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம், ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த உலங்கமுவ, இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஷிரான் பெர்னாண்டோ, அஷ்ரஃப் ஒமர், ஷெராட் அமலீன் மற்றும் ஷைஃப் ஜேபர்ஜி ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா விதித்துள்ள 44% வரி என்பது வெறும் வர்த்தக பிரச்சினை அல்ல, இது ஒரு விழிப்புணர்வுக்கான அழைப்பாகும். எனவே தற்போதைய அரசாங்கம் சர்வதேசத்துடனான தொடர்புகள் குறித்து தமது பழைய மரபுகளை இப்போதாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை இட்டு அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். ஆசியாவை மையமாக கொண்ட வர்த்தக உத்திகளை கட்டியெழுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார். அண்மையில் ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகருக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தனது பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே தொழிற்கல்வி மற்றும் பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது அவர் 102வது கிழக்கு ஆசிய நட்புறவு விருந்துபசாரத்தில் கலந்து கொண்டதுடன் ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டைன்மியரையும் சந்தித்தார். மேலும் முதலீடு, கல்வி மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்த பல உயர்மட்ட கலந்துரையாடல்களிலும் பிரதமர் பங்கேற்றார். ஜெர்மன் ஆசிய பசிபிக் வர்த்தக சங்கத்தின் வருடாந்த கூட்டத்தில் கௌரவ அதிதியாக கலந்து கொண்ட பிரதமர் வர்த்தக தலைவர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் மத்தியில் உரையாற்றியதுடன் இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் குறித்தும் கருத்துக்களை வெளியிட்டார். அபிவிருத்தி அடைந்து வரும் முதலீட்டு பிராந்தியமாக இலங்கையின் சாத்திய வளங்கள் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். இலங்கையில் இயங்கி வரும் 160க்கும் மேற்பட்ட ஜெர்மன் நிறுவனங்களின் பங்களிப்பை பாராட்டிய அவர் வர்த்தகம் மற்றும் வர்த்தக துறையில் மேலும் ஒத்துழைப்பை பேணுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற வகையில் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான ஜெர்மன் ஆசிய மன்றத்தில் பிரதமர் சிறப்புரையாற்றினார். இலங்கையில் தொழிற்கல்வி துறையில் ஜெர்மனியின் பல தசாப்த கால ஆதரவை பாராட்டிய அவர் தொழில் வாய்ப்புகளுக்கு ஏற்ப தொழிற்பயிற்சியை நவீனமயமாக்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மேலும் ஐடெக் தொழில்நுட்ப கல்வி பாடசாலை மற்றும் NXP மற்றும் டெய்சி போன்ற ஜெர்மன் ஆராய்ச்சி நிலையங்களுக்கும் விஜயம் செய்த பிரதமர் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த கைத்தொழில்களில் புதிய வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடினார். ஜெர்மன் ஜனாதிபதி ஸ்டெய்ன்மியருடன் பிரதமர் மேற்கொண்ட கலந்துரையாடலின் போது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை, சமூக பாதுகாப்பு மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். வர்த்தக வட்டமேசை கலந்துரையாடல் ஒன்றிலும் பங்கேற்ற பிரதமர் ஜெர்மன் நிறுவனங்கள்
நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க பிரதிநிதிகளுடன் பொருளாதார விரிவாக்கம், டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் பேண்தகு அபிவிருத்தி முயற்சிகள் குறித்த கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டார். இந்த விசேட சந்திப்புகளில் பிரதமருடன் ஜெர்மனிக்கான இலங்கை தூதுவர் வருணி முத்துக்குமாரன மற்றும் தூதரகத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உத்தரவு நாளை அறிவிக்கப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதன்படி பிறப்புச் சான்றிதழ்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்களை சமர்ப்பிக்காதது, முறையாக பிரமாணத்தை சமர்ப்பிக்காதது, பிறப்புச் சான்றிதழ்களின் நகல்களை மட்டும் சமர்ப்பித்ததன் காரணமாக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான முடிவும் நாளை அறிவிக்கப்பட உள்ளது. மேலும் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு தொடர்பாக நீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் உள்ள மனுக்கள் தொடர்பாக நாளை வரை தேர்தல் நடத்துவதற்கான எந்த ஒரு மேலதிக நடவடிக்கைகளையும் எடுப்பதை தவிர்க்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. தொடர்புடைய மனுக்கள் இன்று நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு ஏப்ரல் 1 முதல் அமுலுக்கு வரும் வகையில் போத்தல் குடிநீருக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயம் செய்யும் வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது. அதன்படி 500 மில்லிலீட்டர் குடிநீர் போத்தல் 70 ரூபாவிற்கு விற்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவை எதிர்வரும் 9 வரை விளக்கமறியலில் வைக்க மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரிபத்கொட பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக பத்திரமுள்ள பெலவத்த பகுதியில் மெர்வின் சில்வா சமீபத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதன்போது மேவின் சில்வாவுடன் மேலும் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். அதன்படி முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உள்ளிட்ட சந்தேக நபர்களை இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. குறித்த வழக்குடன் தொடர்புடைய தற்போது தலைமறைவாக உள்ள பிரசன்ன ரணவீர உட்பட 3 பேரின் சொத்துக்களை பறிமுதல் செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய இந்த வழக்கு தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளை ஏப்ரல் 9 முன்னெடுக்கவுள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பட்டலந்த வதை முகாம் உள்ளிட்ட பல்வேறு வதை முகாம்களில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கும் அநீதிகளுக்கும் நான் இயற்கையாக மரணிப்பதற்கு முன்னர் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். பாதாள குழுக்களை வைத்து என்னையும் கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வாறு இடம்பெற்றால் இந்த சம்பவங்களுக்கான சாட்சிகள் மேலும் வலுப்பெறுமே தவிர குற்றங்களை மூடி மறைக்க முடியாது என்று முன்னிலை சோசலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் இந்திரானந்தடி சில்வா தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மனு ஒன்றை சமர்ப்பித்த போதே அவர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பட்டலந்த வதை கூட்டம் தொடர்பில் கடந்த அரசாங்கத்தை போன்று தற்போதைய அரசாங்கமும் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் இருப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் அரசாங்கம் இவ்வாறு நடந்து கொள்கின்றமை மிகவும் வருத்தம் அளிப்பதாக முன்னிலை சோசலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் இந்திரானந்தடி சில்வா தெரிவித்துள்ளார். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 8 வயது சிறுவனை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என குற்றச்சாட்டப்பட்டிருந்த சந்தேக நபரை குற்றவாளியாக இனங்கண்டு திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி NMM அப்துல்லா குற்றவாளிக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கிண்ணியா கட்டையாறு மதரசா வீதியில் வசித்து வரும் 38 வயதான ஒருவருக்கே இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா கட்டையாறு பகுதியில் மதரசாவுக்கு 2015 ஆண்டு மே மாதம் 30 சென்ற சிறுவனை பலவந்தமாக இழுத்து சென்று பாரதூரமான முறையில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக கிண்ணியா போலீசாரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் கடந்த 10 வருடங்களாக இடம்பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மீள ஒப்படைக்காத 42 பேர் குறித்து விசாரணை நடத்தவுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, துப்பாக்கிகளை மீள ஒப்படைக்காத நபர்கள் தற்போது உயிருடன் இருக்கிறார்களா அல்லது அவர்கள் நாட்டில் வசிக்கிறார்களா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும், துப்பாக்கிகளை ஒப்படைக்காதவர்கள் மீது விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
ஊழல் குற்றச்சாட்டில் தலா 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் ரஞ்சித் மற்றும் அவரது பிரத்யேக செயலாளர் சாந்தி சந்திரசேன ஆகியோர் தங்கள் தண்டனைகளை எதிர்த்து மேன்முறையீடு செய்துள்ளனர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்துவதற்காக குறித்த மேன்முறையீடு கொழும்பு மேல் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு மனுவில் உயர் நீதிமன்ற நீதிபதி தனது தீர்ப்பை வழங்கும் போது தொடர்புடைய விசாரணையில் தாங்கள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலனையில் எடுத்துக்கொள்ளவில்லை என மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி தொடர்புடைய குற்றச்சாட்டுகளில் இருந்து தங்களை விடுவிக்குமாறு அவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை கோரியுள்ளனர். களுத்துறை கமகொட பகுதியில் வீடொன்றின் மீது நடத்தப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதலில் குழந்தையொன்று உயிரிழந்ததுடன் பெண் ஒருவர் காயமடைந்துள்ளமை தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். களுத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் களுத்துறையின் தொடங்கொட மற்றும் கொங்கொட பகுதிகளைச் சேர்ந்த 23 மற்றும் 25 வயதுடைய சந்தேக நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட போது தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள், மற்றொரு பெட்ரோல் குண்டு, 2 மொபைல் போன்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். தாக்குதலை நடத்துவதற்காக இருவரும் 50,000 ரூபாய் ஒப்பந்தத்தை பெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த இருவரும் 2025 மார்ச் 29ஆம் தேதி அன்று களுத்துறையில் உள்ள ஒரு வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்கினர். இந்த விபத்தில் 28 வயதுடைய பெண்ணொருவர் காயமடைந்தார். சம்பவத்தில் காயமடைந்த 6 வயது சிறுவன் ஒருவன் சில நாட்களுக்கு பின்னர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது பயணம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். அதில் இலங்கைக்கு எனது பயணம் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றிகரமாக இந்த வருகைக்கு பிறகு இந்த பயணம் நடைபெறுகிறது. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா இலங்கை நட்பை நாங்கள் மதிப்பாய்வு செய்வோம். மேலும் ஒத்துழைப்பின் புதிய வழிகளை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவோம். அங்கு நடைபெறும் பல்வேறு சந்திப்புகளிலும் நான் கலந்து கொள்ள உள்ளேன் என அவர் அப்பதவியில் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு கொழும்பு மற்றும் பல பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் மற்றும் சிறப்பு பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்கு இதனை தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் ஏப்ரல் 4ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இந்த பயணத்தை கருத்தில் கொண்டு இலங்கை போலீஸ் விசேட போக்குவரத்து திட்டங்களையும் சிறப்பு பாதுகாப்பு திட்டங்களையும் செயற்படுத்தும். அதன்படி ஏப்ரல் 4ஆம் தேதி மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் பேஸ்லைன் வீதி ஆகியவை அவ்வப்போது மூடப்பட வேண்டியுள்ளது. இந்த காலகட்டத்தில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் மக்கள் இந்த வீதிகள் மூடப்படுவதை கருத்தில் கொண்டு தங்கள் பயண ஏற்பாடுகளை திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். ஏப்ரல் 5ஆம் தேதி கொழும்பு காளிமுகத்திடல் பகுதி, சுதந்திர சதுக்கத்தை சுற்றியுள்ள பகுதி மற்றும் பத்திரமுல்லையில் உள்ள அப்பேகம வளாகத்திற்கு அருகிலுள்ள வீதிகள் அவ்வப்போது மூடப்பட வேண்டியிருக்கும். இந்த விசேட போக்குவரத்து திட்டத்திற்கு அனைத்து சாரதிகளும் பொதுமக்களும் ஆதரவளிக்குமாறு இலங்கை போலீஸ் கோரியுள்ளது என்றார். பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர்கள் 2 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை ஆயுர்வேத மருத்துவ கூட்டுத்தாபனத்தின் கணினி மென்பொருள் அமைப்பில் உள்ள தரவுகளை மாற்றியமைத்ததனூடாக காசோலையை பயன்படுத்தி 2,70,31,024 ரூபாய் பண மோசடி செய்ததாக மகரகம நாவின பழைய கொட்டாவ வீதியில் அமைந்துள்ள இலங்கை ஆயுர்வேத மருத்துவ கூட்டுத்தாபனத்தின் பொது முகாமையாளர் கடந்த 20ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். அதன்படி நடத்தப்பட்ட விசாரணையின்படி பணத்தை மோசடி செய்த சந்தேக நபரும் அவருக்கு உதவிய 2 பெண் சந்தேக நபர்களும் கடந்த 1ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கலனி பிரதேசத்தை சேர்ந்த 35 வயதுடையவர் என்றும், ஏனைய 2 பெண்களும் 25 மற்றும் 32 வயதுடைய கலனி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் பிரதான சந்தேக நபர் மற்றும் பெண்ணொருவர் நுகேகொட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது.
அனுராதபுரம் A9 வீதியில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபரொருவர் படுகாயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரியவந்துள்ளதுடன் விபத்தின் காரணமாக குறித்த நபரின் கால் அகற்றப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பாரவூர்தி வேக கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பாரவூர்தி மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிகிச்சைகளின் போது அந்த நபரின் கால் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து அனுராதபுரம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சுமார் 7 லட்சம் தபால் மூல வாக்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது மார்ச் 3ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்டதுடன் கடந்த 17ஆம் திகதி நிறைவடைந்தது. இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அரசு அதிகாரிகள் குறித்த தகவல் கணக்கெடுப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி எந்தவொரு அரசு அதிகாரியும் இன்று வரை தங்கள் தகவல்களை வழங்கவில்லை என்றால் அந்த தகவல் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு அவர்களின் நிறுவன தலைவரின் பரிந்துரைகளுடன் அனுப்புமாறு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கோரியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக கடந்த 2 நாட்களில் தேர்தல் தொடர்பான 6 முறைப்பாடுகளை இலங்கை போலீசார் பதிவு செய்துள்ளனர். போலீசாரின் கூற்றுப்படி ஏப்ரல் 1 மற்றும் 2 ஆகிய திகதிகளில் பெறப்பட்ட முறைப்பாடுகள் அனைத்தும் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பானவை. கல்கிசை, கொழும்பு வடக்கு, நுகேகுடை, களுத்துறை, ரத்னபுரி மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளிலிருந்து முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன. கொழும்பு மாநகர சபையின் சின்னத்தை பயன்படுத்தி தேர்தல் பிரசாரம் செய்தல், பொருட்கள், பொதிகளை விநியோகித்தல், தேர்தல் சட்டங்களை மீறி பேஸ்புக்கை பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோத சுவரொட்டிகள் மற்றும் பதாதைகளை காட்சிப்படுத்தல் தொடர்பில் முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன. ஆட்சியொன்றின் கீழ் மக்கள் ஊழல் இல்லாதவர்கள், மக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடியவர்கள், நேர்மையானவர்கள், அனைவரையும் உள்ளிருக்கக்கூடியவர்கள், நீதி நியாயத்தோடு நடக்கக்கூடியவர்களை எதிர்பார்க்கிறார்கள். புதிதாக ஒன்றை செய்யும், நாட்டுக்கு நேர்மையையும் கூறுவதை செவிமடுக்கும் மனிதநேயம் மிக்கவர்களை எதிர்பார்க்கின்றனர். சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை நிராகரித்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் திறம்பட சேவையை ஆற்றுவோரை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இவ்வாறு மக்கள் எதிர்பார்க்கும் இதற்கு மிகவும் பொருத்தமான நபரை ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபைக்கு முன்னிறுத்தியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மாளிகாவத்த கிராண்ட் ஜீனத் வரவேற்பு மண்டபத்தில் நேற்று நடந்த மகிழ்ச்சியுடன் கூடிய கொழும்பு நகருக்கு எனும் கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளர் வைத்திய கலாநிதி ருவைஸ் அனிஃபாவின் கொள்கை ஆவணத்தை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு குறிப்பிட்ட வர்த்தக குழுவின் மாதிரியாக நடந்து கொள்ளும் பொம்மை அரசியல்வாதிகளை கொண்ட ஒரு அரசியல் இயக்கம் அல்ல. எனவே எமது பலவீனங்களை சரி செய்து பலத்தோடு முன்னோக்கி பயணிப்போம். நாட்டு மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் கொள்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் திகதி நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஏப்ரல் 4ஆம் திகதி முதல் ஏப்ரல் 30ஆம் திகதி வரை பெற்றுக் கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு செய்திகள். மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்காக ஆயுத குழுக்களுக்கு எதிரான போர் நிறுத்த அறிவிப்பை மியன்மார் ராணுவ அரசு வெளியிட்டுள்ளது. மியன்மார் மற்றும் அதன் அயல் நாடான தாய்லாந்தில் கடந்த வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் கடுமையான சேதங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. மேலும் இடிந்து விழுந்த கட்டிடங்களுக்குள் இருந்து உடல்கள் மீட்கப்பட்ட வண்ணம் உள்ளன. இதற்கிடையே மியன்மாரில் ராணுவ அரசு மற்றும் கிளர்ச்சியாளர்களிடையே கடும் மோதல்கள் நடந்து வருகின்றன. 2021ஆம் ஆண்டு ஆட்சி கவிழ்ப்பில் அதிகாரத்தை கைப்பற்றிய ராணுவ ஆட்சிக்குழுவிற்கும் நாடு முழுவதும் உள்ள இன போராளிகள் மற்றும் எதிர்ப்பு படைகளுக்கும் இடையில் உள்நாட்டு போர் நடந்து வருகின்றது. மியன்மார் ராணுவம் நிவாரணப் பொருட்களை ஏற்றி சென்ற சீன செஞ்சிலுவை சங்க வாகனங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது. நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையிலும் கிளர்ச்சியாளர்கள் மீது விமானத்தில் சென்று குண்டு வீசி தாக்குவதை மியன்மார் ராணுவம் நிறுத்தவில்லை. இது சர்வதேச அளவில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. மியன்மார் ராணுவ அரசுக்கு ஐநா சார்பில்
சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி வைப்பதாக மியான்மர் அரசு அறிவித்துள்ளது. ஏப்ரல் 22ஆம் தேதி வரை இந்த போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் என்றும் அந்நாட்டு ராணுவ அரசு தெரிவித்துள்ளது. மியான்மருக்கு பிறகு இப்போது ஜப்பானிலும் வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜப்பானின் கியூஷு பகுதியில் இலங்கை நேரப்படி இரவு 7:34 மணிக்கு 6.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. தேசிய நில அதிர்வு மையத்தின் கூற்றுப்படி கியூஷு தீவை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை பெரிய அளவிலான சேதமோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை. மூன்றாவது பெரிய தீவு கியூஷு அடிக்கடி நில அதிர்வுக்கு உள்ளாகும் இடமாகும். தற்போதைய நிலநடுக்கத்திற்கு பின்னர் உள்ளூர் நிர்வாகம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் சாத்தியமான நிலநடுக்கங்களுக்கு தயாராக இருக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. முன்னதாக மியான்மரில் கடந்த வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. மீட்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் மியான்மரில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3000-ஐ தாண்டியுள்ளது. பேட்மேன் மற்றும் தி டோஸ் போன்ற படங்களின் மூலம் பிரபலமான ஹாலிவுட் நடிகர் வால் கில்மர் தனது 65வது வயதில் காலமானார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் வாழ்ந்து வந்த வால் கில்மர் நிமோனியா பாதிப்பால் மரணமடைந்ததாக அவரது மகள் மெர்சிடிஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். 1984ஆம் ஆண்டு வெளியான டாப் சீக்ரெட் என்ற படத்தின் மூலம் அறிமுகமான வால் கில்மர் 1986ஆம் ஆண்டு டாம் க்ரூஸ் நடிப்பில் வெளியான டாப் கன் திரைப்படத்தில் நடித்ததால் அவரது வேடம் திருப்பு முனையாக அமைந்தது. 1990களில் ஹாலிவுட் உலகில் கில்மர் கொடிக்கட்டி பறந்தார். 1995இல் வெளியான பேட்மேன் ஃபாரெவர் போன்ற சூப்பர் ஹீரோ படங்களிலும் நடித்து அனைவரது மனதிலும் இடம் பிடித்தார். 80க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள கில்மர் வால் அவரது ஆவண படத்திலும் நடித்திருக்கிறார். வால் கில்மரின் இழப்பு ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விளையாட்டு செய்திகள். 2025 IPL தொடரின் 14வது லீக் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டி பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆட களமிறங்கிய ராயல் சேலஞ்சர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 169 ஓட்டங்களை பெற்று குஜராத் அணிக்கு 170ஐ வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. இதனை அடுத்து 170 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆட களமிறங்கிய குஜராத் அணி 17வது ஓவர் நிறைவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 170 ஓட்டங்களை பெற்று வெற்றியை தனதாக்கியது. இந்நிலையில் 2025 இந்தியன் பிரீமியர் லீக் போட்டியில் இன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. இந்த சீசனின் 15வது போட்டியானது கொல்கத்தாவின் ஈடன் கார்டனில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஆரம்பமாகும். நாட்டின் மேற்கு சப்ரகமுவ, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் காலி, மாத்தர, மொனராகல மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. இன்றிரவு 11 மணி வரை வானிலை முன்னறிவிப்பு அமுலில் இருக்கும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்து காற்று வீசக்கூடும் என்று எச்சரித்துள்ள திணைக்களம் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.